அதாவது கடகத்துக்கு வந்து இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் விரயங்கள் நெறையா இருக்கு. என்னென்ன விரயம்னா, சுப விரயம்னு சொல்லுவாங்க அது பேர். ம். சுப விரயம்னா என்ன? வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கல்யாணம் பண்றது, குழந்தைகளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்குறது, ஏதேனும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாரி மிகப்பெரிய யாத்திரைகள் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ம். வெளிநாடு வேலை வாய்ப்பு, ஆன்சைட் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. ஒருவேளை அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே சமயத்தில வீட்டு சாவிய வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் எடுக்கிறது, கேஸ் ஆஃப் பண்ணேனான்னு பார்க்கறது, அதே மாரி ஃபேன் ஆஃப் பண்ணேனான்னு பார்க்கறது. மறதியில உச்சகட்ட மறதி இப்போ கடகராசி என்பர்களுக்கு சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்க மறதியில உச்சகட்டம் இருந்துட்டு இருக்கும். பெரியவர்கள், மூத்த சகோதர, சகோதரிகள திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி கேட்பாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாரி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல இவங்களுக்கு ரொம்ப இவங்க குடும்ப சுமைகள், குடும்ப விஷயங்கள் தானாக ஒரு வேலையில எடுத்து செயல்படுது. அந்த சுமைகள் ஜாஸ்தியான மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அத சுகமா ஏத்து சக்சஸ் பண்ணுவாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு.